அன்பர்களே, காலையில் முடிக்க வேண்டிய சில்லறை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் நம்மளோட தம்பி மரக்கறி வாங்கலாம்னு போனோம். பிறகு மரக்கறியை வாங்கி கொடுத்து போட்டு மைதாமா நிலையத்துக்கு போனேன். இன்னைக்கு நம்மளோட நண்பரும் வந்து கலந்து கொண்டாரு. போடுறதுக்கு முன்னாடி உடம்பு பிட்டா சூடேத்துன்னு கேட்டாரு. சும்மா கையை கால ஆட்டுறான்னு சொன்னேன். அவனும் ஆட்டினான். பிறகு கரப்பாம்பூச்சா காதுக்குள்ள வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சோம். தலைவர் ஒரு ரவுண்டோட நின்றுட்டாரு. முதல் நாள் தானே, எனக்கு அப்படித்தான். பிறகு மூன்றாவது ரவுண்ட வேகமா ஓடுனேன். நீங்களே பாருங்களேன். அதிகமா மூச்சு வாங்க தொடங்கினால அவடத்தையே இருந்துட்டேன். பிறகு அவடத்திலிருந்து 2 பேரும் கதையை போட்டோம். பிறகு நடந்து 3ஆவது ரவுண்டா முடிச்சோம். 2 பேரும் நிலத்தழுகையை ஆரம்பிச்சோம். பிளான் கொஞ்ச நேரம் பண்ணணும். பிறகு பக்கத்துல இருக்கிற உடற்பயிற்சி நேரத்துக்கு போனோம். ஒரு 8 புஷப்பு கிட்ட பண்ணிருப்பேன். அப்படியே பின்கை பிளத்துக்கும் உடற்பயிற்சி பண்ணினேன். உடற்பயிற்சி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகல நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு போனேன். அதை அவிய போட்டு நான் குளிச்சேன். பிறகு குளிச்சிட்டு வயிறு நலத்துக்கு கரையில் குடிச்சேன். அவிச்ச முட்டையை ஆவண்டு வாய்க்குள்ள போட்டு சொக்கு பங்கு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதையும் எடுத்து சாப்பிட்டேன். பிறகு அப்பா அழைப்பு விட்டுருந்தாரு. அதனால பராசக்தி எடுத்து வீட்டை போனேன். நம்மட காவலாளி நம்மளை கண்டு குதூகலத்துல துள்ளுனாரு. காய்ச்சி வச்ச பால் இருந்துச்சு. அதை எடுத்து மடக்கு குடிச்சேன். பிறகு அப்பா என்ன ஏத்தி போனாரு. வங்கியில் ஒரு அலுவல் இருக்காண்டாரு. வங்கியில் அப்பா இறங்கினாரு. நான் பராசக்தி எடுத்துக்கொண்டு தம்பி குட்டான பள்ளியில இருந்து வீட்டை கொண்டு விடுத்து திரும்ப வங்கியில இருந்து அப்பா ஏத்தி கொண்டு பைக் பஞ்சரா போய் கிடந்தேன். எனக்கு கராச்சியில கொடுத்துருந்த வரான். அதனால அங்க இறக்கி வச்சுருந்தாரு. அங்க ஏத்தி கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். நம்ம வேண்டிய முடிச்சுக்கலாம். பிடிச்சே பண்ணுங்க.